ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेव्य भगवती उत्तम श्लोके भक्तिर्भवतीर्न क्षमं करोति वाचालं पङ्गुं लङ्घयते हिरण्यकृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमासु श्रीचैतन्य ईश्वरो मज्ञानतिमिरन्धस्य ज्ञानागणशलाकया चक्षुर्मिलितं तस्मै श्रीगुरवे नमः। ಓ ಶ್ರೀಮದ ಕೃಷ್ಣ ಪ್ರಸಾದ ಶ್ರೀಮತಿ ಜಯಪತಾಕ ಸ್ವಾಮಿ ಗೌರವಂ ತಾನಕರ ರಾಮಧಾರಿ ನಮ ಓ ಶ್ರೀಮದ ಕೃಷ್ಣ ಪ್ರಸಾದ ಶ್ರೀಮತಿ ಭಕ್ತಿ ವೇದಾಂತ ಸ್ವಾಮಿ ನಮ ನಮಸ್ತೆ ಸರಸ್ವತಿ ದೇವಿ ಗೌರವಾನ ಪ್ರಚಾರ ನಿರ್ವಿಶೇಷ ಶೂನ್ಯವಾದಿ ಭಾಷಾದ ದೇಶಧಾರಣೆ ಜೈ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಗತಾತರ ಶಿವಾಸಾದಿ ಗೌರವ ಭಕ್ತವರಿಂದ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பகவத்கீதை உண்மை உருவில் முதல் அத்தியாயம் படைகளை கவனித்தல். அதுல இன்னைக்கு நம்ம 37வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கலாம். யத்யப் ஏதனா பஷ்யந்தி லோபோ பகத சேதசஹ குலக்ஷய கிருதம் தோஷம் மித்ரத்ரோஹே ச பாதகம் கதம் நாக்ஞேயம் அஸ்மாபி பாபாதஸ்மான் நிவர்த்தித்தும் குலக்ஷய கிருதம் தோஷம் பிரபஷ்யத் பேர் ஜனார்த்தனம். மொழிபெயர்ப்பு ஜெயஸ்ரீ பிரபுபாத். ஜனார்த்தனரே, பேராசையால் இதயத்தை இழந்த இம்மனிதர்கள் நண்பர்களுக்கு துரோகம் செய்வதையும் குலநாசம் செய்வதையும் பாவம் என்று அறியவில்லை. ஆனால் அவற்றை குற்றம் என்று அறிந்த நாம் ஏன் இப்பாவச் செயல்களில் ஈடுபட வேண்டும்? ஆக்சுவலா இங்க அர்ஜுனர் பகவான் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதாவது ஜனார்தனா, பகவான் என்னன்னு சொல்றாரு? ஜனார்தனா அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்காரு. முக்கியமா அது தவறுன்னு அவங்களுக்கு தெரியல, ஆனால் அவங்க தவறு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அது குற்றம் தவறு நமக்கு தெரியும் இல்ல, ஆனா நாம எதுக்கு அதை செய்யணும்? ஏன்னா போர் செய்யறத ஒரு பெரிய, ஏன்னா அவங்கள அழிக்கிறது ஒரு பெரிய குற்றமா இவர் நினைக்கிறாரு. முக்கியமா நார்மலா இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சத்திரியர்கள் இப்ப போருக்கு கூப்பிட்டாங்கன்னா அவங்க போய் தான் ஆகணும். அதே போல சூதாடுறதுக்கு கூப்பிட்டாங்கன்னா அவங்க போய் தான் ஆகணும். ஏன்னா இது சத்திரிய தர்மம். அதாவது மறுத்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு கோழையாக கருதப்படுவாங்க. அதனால போர் செய்யறதையோ இல்ல சூதாட கூப்பிடுறதையோ இவங்க மறுக்கவே முடியாது. ஆனா இப்ப துரியோதனன் போருக்கு கூப்பிட்டாச்சு. இப்ப அர்ஜுனன் அதை மறுக்க முடியுமா? மறுக்க கூடாது, மறுக்கவும் முடியாது. ஸோ அதை அந்த சவாலை ஏத்துன்னு சண்டைக்கு போய் தான் ஆகணும். ஆனா அவன் சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கான். யாரு? துரியோதனன். ஆனா இங்க அர்ஜுனன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இல்ல இல்ல, இவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்க, இவங்கெல்லாம் இறந்துட்டு எப்படி வாழ முடியும் அப்படின்ட்டு அவங்க மேல அப்படியே பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்காரு. அவன் சண்டை போடுறது தயாரா நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் அர்ஜுனனுக்கு எது நன்மை எது தீமை அப்படிங்க புரியவே இல்லை. தப்பான ஒரு இடத்துல பாசத்தை வச்சிட்டு இருக்காரு. அதாவது கருணை வைக்கணும், ஆனா யார் மேல கருணை வைக்கணும்னுட்டு ஒரு வழிமுறை இருக்கு இல்லையா? இப்படியாப்பட்ட பாவி மேல போய் இவர் கருணையை வச்சுட்டு இருக்காரு. யாரு? அர்ஜுனர். குலக்ஷயே பிரணக்ஷந்தி குல தர்மா சனாதன தர்மே நஷ்டே குல கிருஷ்ணம் அதர்மோ அபிபவத்யுதகம். குலம் அழிவடைவதால் நித்தியமான குலதர்மம் கெடுகின்றது. இதனால் வம்சத்தில் மீந்திருப்பவர்கள் அதர்மங்களில் ஈடுபடுவார்கள். ஏன்னா நமக்கு அனைத்தையும் சொல்லி கொடுக்கறது யாரு அப்படின்னா நம்மளுடைய பெத்தவங்க, நம்மளுடைய தாத்தா பாட்டி, நம்மளுடைய முன்னோர்கள் தான். இப்ப அந்த வர்ணாசிரம தர்மத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. இப்ப யுத்தத்துல எல்லாரும் பெரியவங்களாம் இறந்தாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த சின்ன பசங்களுக்கு இந்த தர்மத்தை சொல்லி கொடுக்கறது யாரு? வர்ணாசிரம அந்த கடமைகள், வர்ணாசிரம தர்மத்தை எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? யாருமே இல்லாத போது அப்ப அவங்க செய்யக்கூடிய அந்த சம்ஸ்காரங்கள், ஏன்னா நம்ம பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரையும் நமக்கு சம்ஸ்காரங்கள் இருக்கு. எத்தனை இருக்கு? 16 சம்ஸ்காரங்கள் இருக்கு. அந்த 16 நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குற வரை அதை எல்லாரும் செஞ்சே ஆகணும். அதுல இருந்து நம்ம வெளியெல்லாம் வர முடியாது. அதுதான் சனாதன தர்மம். அப்படி இருக்கும்போது
இப்ப பெரியவங்கலாம் போயிட்டாங்க அப்படின்னா, இந்த 16 சம்ஸ்காரங்கள அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறது யாரு? இப்ப நம்ம குலத்துல இத இப்படிதான் பண்ணணும். அவங்க குலத்துல அத அவங்க அப்படி பண்ணுவாங்க. அப்படின்னுட்டு நமக்கு பெரியவங்க இருந்தால் தானே முடியும். இப்ப எல்லாரும் அழிஞ்சுட்டாங்க அப்படின்னா, அப்ப அந்த குலமே நாசமாயிடுமே! அப்படின்னுட்டு இங்க யார் சொல்லிட்டு இருக்கிறது? அர்ஜுனன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. முக்கியமா அந்த 16 சம்ஸ்காரங்கள் என்ன அப்படின்னா, கர்ப்பாதான சம்ஸ்காரம். அ குழந்தை வேணும் அப்படின்னுட்டு அதற்கான யாக யஜ்ஞங்களை செய்றது. அதுக்கப்புறம் வந்து குழந்தை நின்னதுக்கு அப்புறம் வந்து பும்சவனம். அதாவது குழந்தை 3, 4 மாசம் வயித்துல இருக்கும்போது இத வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சீமந்தோ நயனா. இப்போ சீமந்தம் அது பண்றது. ஏன்னா பெண்ணுக்கு வந்து சுகப்பிரசவம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் வந்து ஜாத கர்மா. ம். குழந்தை பிறந்தவுடன் ஜாத கர்மா எழுதுறது. அதுக்கப்புறம் குழந்தைக்கு நாமகரணம், பெயர் வைக்கிறது. அப்புறம் வந்து நிஷ்கிரமணா. அதாவது குழந்தைய வந்து முதலா வீட்ட விட்டு வெளிய எடுத்துட்டு வர்றது. கோவிலுக்கு எங்கேயாவது எடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்னப்பிரஷ்னா. ஸோ அது வந்து நமக்கு கோவில்லயே தான் குழந்தைகளுக்கு முதல் முறையாக உணவு வந்து குடுக்குறது. அடுத்தது வந்து சூடாகரணா. குழந்தைக்கு வந்து முடிய வெட்டுறது. முதல் முடி எடுக்கிறது சூடாக்கரணா. அடுத்தது வந்து கர்ணவேதா. கர்ணவேதா அப்படின்னா, குழந்தைகளுக்கு வந்து காது குத்துறது. ஓகேங்களா? அடுத்தது 10 வித்யாரம்பா. ஸோ குழந்தைக்கு வந்து வித்யாரம்பா பண்ற ஒரு நல்ல நாள்ல, சரஸ்வதி பூஜை நாள்ல, இது போல நல்ல நாள்ல குழந்தைக்கு அத வந்து ஆ வித்யாரம்பம் அதுவும் கோவில்லயே பண்ணிடுவாங்க. அடுத்தது உபநயனா. குருகுலம். ஸோ உபநயனம் பண்றது. அடுத்தது வந்து வேதாரம்பா. ஸோ முதல் நாள் ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி வைக்கிறது. ஸோ அத நல்லா பார்த்து தானே பண்ணுவாங்க. அடுத்தது வந்து கேஷாந்தா. அதாவது பெண் வந்து பெரிய பொண்ணு ஆகுறது. ஆ ஆண் ஆண் குழந்தைகளுக்கு வந்து அதான் மீசை, தாடி எல்லாம் வளர்ந்து கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்ப அவங்களுக்கு அது பண்ணுவாங்க. அதான் முதல் முறை ஷேவிங் பண்றது. அது போல பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது வந்து சமவர்த்தனா. அதாவது திருமணத்துக்கு முன்னாடி ஒரு 2 நாள், 3 நாள் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, நலங்கெல்லாம் வச்சு, எண்ணெய் நலங்கு, சந்தன நலங்கு இதெல்லாம் வச்சு அ குளிப்பாட்டுறது. ஸோ இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம். அடுத்தது வந்து 15 விவாகா. ஸோ இப்ப ஆக மொத்தத்துல நம்ம கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, ஸோ 15 சம்ஸ்காரம் முடிச்சாச்சு நம்ம. 15வது என்ன? விவாகா. ஸோ கல்யாணத்திலயும் நமக்கு அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி விவாகம், திருமணம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஸோ அடுத்தது 16வது சம்ஸ்காரம் தான் என்ன அப்படின்னா, தகன அந்திம அந்திம சம்ஸ்காரம். லாஸ்ட். ஸோ இப்படி 16 சம்ஸ்காரங்களையும் நமக்கு அந்தந்த நேரத்துல, அந்தந்த டைம்ல நமக்கு செய்து வைக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னா, நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் தான். தாத்தா, பாட்டி. ஸோ இவங்க தான். அவங்களே இல்ல அப்படின்ற பட்சத்துல, அப்ப இந்த சம்ஸ்காரங்கள் அழிஞ்சு போயிடுமே! அந்தந்த குல தர்மம் நாசமாயிடுமே! அப்படின்னுட்டு யார் சொல்லிட்டு இருக்கிறது? அர்ஜுனன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதர்மாபி பவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்ரியம் ஸ்ரீஷு துஷ்டாஷு வர்ணேய ஜாயதே வர்ணசங்கரஹ. ஸோ இங்க வந்து வர்ணசங்கரம். முக்கியமா இங்க வந்து அவர் வந்து அத தான் சொல்லிட்டு இருக்காரு இந்த ஸ்லோகத்துல. கிருஷ்ணரே குலத்தில் அதர்மம் தலையெடுக்கும் போது குடும்ப பெண்கள் களங்கமடைகின்றனர். பெண்மையின் சீரழிவால் விஷ்ணு குலத்தவரே தேவையற்ற சந்ததி உண்டாகிறது. ஸோ இப்ப கணவன் இல்லாத பட்சத்துல அவங்கள அந்த பெண்ணை யாராவது மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்ப வந்து அந்த பிறக்கிற குழந்தை வந்து வர்ணசங்கரம். இப்போ அப்பா இருந்தாருன்னா, அந்த குழந்தைகள க்கான இந்த சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி வைக்கிறது அப்பாவா தான் இருப்பாரு. இல்லையா? ஸோ குருகுலம் ஆகட்டும், அந்த குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறது, அந்த குழந்தைக்கு காது குத்துறது, ஸோ அந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்தையும் அப்பா பார்ப்பாரு. இப்ப அப்பாவே இல்ல, ஒரு தப்பான முறையில ஒரு குழந்தை பொறந்துருச்சு அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு யாரு பண்ணி வைப்பாங்க? ம். அது இல்லாம அது வந்து வர்ண சங்கரம் வேற ஏற்படும். அவங்க வந்து அந்த வர்ணத்துல தான் பிறந்தாங்களா? அதுவும் கிடையாது. ஸோ மாத்தி மாத்தி யாரோடையாவது மிஸ்யூஸ் பண்ணி இப்படி குழந்தை வந்துடுச்சு அப்படின்னா, ஸோ அப்ப என்ன ஆயிடும்?
மொத்த சமுதாயமே வந்து கஷ்டம். ஸோ அத தான் இங்க வந்து அர்ஜுன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய எல்லாம் எல்லாருமே இந்த உலகத்த நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கை வந்து ரொம்ப அமைதியா, சந்தோஷமா, ரொம்ப செழிப்பா, ஆன்மீகத்தோட, நம்மளுடைய சமுதாயத்தோட சேர்ந்து அ ஆனந்தமா வாழணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. இல்லையா? ஸோ இப்ப எல்லாரும் வெறுக்கிற மாரி, தனிச்சு இருந்து, அ எல்லாரும் ஒதுக்கி ஒருத்தர அப்படி ஒரு வாழ்க்கை வந்து நல்லா இருக்குமா? அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பறவைகளோ, மிருகங்கள் எல்லாம் வந்து அப்படியே கூட்டமா வாழக்கூடியது தான். அப்படி இருக்கும்போது மனிதர்களும் அப்படிதான் கூட்டமா தான் இருந்து நம்மளால ஆம் வாழ முடியும். ஸோ எல்லாரையும் வெறுத்து நம்ம வந்து தனியா இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இல்லையா? ஸோ அதனால அப்படி ஒரு வாழ்க்கை வந்து ரொம்ப கொடுமையான வாழ்க்கை. ரொம்ப நீச்சமா, ரொம்ப கஷ்டப்பட்டு வாழுற வாழ்க்கையா இருக்கும். இல்லையா? ஏன்னா, இப்ப ஒரு பெண் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து திருமணத்துக்கு முன்னாடி அப்பாவோட பாதுகாப்புல இருப்பாங்க. திருமணத்துக்கு அப்புறம் கணவனுடைய பாதுகாப்புல இருப்பாங்க. அப்ப கணவன் இல்லாத பட்சத்தில் குழந்தைகளோட பாதுகாப்புல அவங்க வந்து இருப்பாங்க. ஆனா, இப்ப அந்த கணவன் போயிட்டாரு அப்படின்னும்போது, அப்ப அந்த சின்ன வயசு பெண்ணுடைய நிலைமைய யோசிச்சு பாருங்க. இப்ப அப்பா இறந்துட்டாரு. இந்த திருமணம் ஆக வேண்டிய அந்த நேரத்துல அந்த பெண்ணுக்கு இன்னும் திருமணம் ஆகல. அதுக்குள்ள அப்பா இறந்துட்டார். அப்ப அந்த பெண்ண யாரு திருமணம் செஞ்சுக்குவாங்க? ஸோ அப்ப அந்த திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு அங்க வந்து பொருளாதார பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும். அப்ப அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன ஆகும்? ஸோ இப்படி எல்லாத்த பத்தியும் அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படி பெண்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? அவங்கள பாதுகாக்கக்கூடியவங்க, அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அபாயகரமா மாறிடும். அது வந்து மனித சமுதாயத்துக்கு தேவையில்லாத குழந்தைகள் பிறக்கறதுக்கு வந்து தூண்டுற மாரி ஆயிடும். ஏன்னா, ஒரு நாட்ல வந்து ஒரு போர் ஆகட்டும், தொற்று வியாதி ஏன்னா இப்ப பாருங்க நெறையா உலக நாடுகள்ல வந்து போர் நடக்குது. அந்த நாட்ல இருக்கக்கூடியவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு நெனைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. ம். உக்ரைன், ரஷ்யா இது போல நெறைய நாடுகள்ல போர் நடந்துட்டு இருக்கு. அவங்க அமைதியா, சந்தோஷமா இருக்காங்களா? கிடையாது. உள்ளுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. அமைதியான வாழ்க்கை எப்படி நம்ம வந்து வாழ்வோம்? அப்படின்ட்டு அந்த நாட்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிதான் நினைப்பாங்க. அதேபோல தொற்று வியாதிகள். இப்ப கொரோனான்னு ஒரு வியாதி வந்துச்சு. அதால எவ்வளோ மனிதர்கள் வந்து அ தூரமா இருங்க, கை குலுக்கக்கூடாது. ஆ இப்படியெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன காத்துலயே பரவ ஆரம்பிச்சுச்சு. இந்த தொற்று வியாதிகள் ரொம்ப பயங்கரமான கஷ்டத்த வந்து மனித சமுதாயம் வந்து ஆ அனுபவிச்சது. ஏன்னா, அதுலருந்து மீண்டு வர்றதுக்கே ரொம்ப நாளாயிடுச்சு. இல்லைங்களா? ஏன்னா, இந்த போர் ஆகட்டும், தொற்று நோய் ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டத்த குடுக்கும். அப்ப அந்த நாட்ல இருக்கக்கூடிய அனைவருக்குமே அது வந்து துக்கத்த தான் குடுக்கும். இப்ப இப்படி ஒரு போர் நடந்துச்சு அப்படின்னா, அப்ப இந்த நாட்ல இருக்கிறவங்க கஷ்டம் தானே படுவாங்க. பெண்கள் இன்னும் துயரப்படுவாங்க அப்படின்னுட்டு அர்ஜுனன் வந்து இங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு. கரெக்ட் தான் அவரு சொல்றது. ஆனா, இங்க வந்து போருன்னு இவங்க ஒண்ணும் முதல்ல போருன்னு எதுவும் சொல்லல. ஃபர்ஸ்ட்டு துரியோதனன் தானே போர் செய்யறதுக்கு வந்து தயாரா இருந்தது. இப்ப அவங்க போர் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் இவங்க வந்து என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதனால நம்ம வந்து போர் செஞ்சு தான் ஆகணும். ஆனாலும் அதெல்லாம் இவருக்கு வந்து ரொம்ப கஷ்டத்த குடுக்குது. வேற ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலா நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எதையுமே நம்மளால மாத்த முடியாது. பகவான் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்க போகுதுங்க. பகவானுடைய ஆம் வழியா நம்ம போயிடலாமே! பகவான் உட்காருன்னா உட்காந்துருங்க. எழுந்துருன்னா எழுந்துருங்க. அதுபோல பகவான் என்ன சொல்றாரோ அதன் பிரகாரம் நம்ம வாழ்க்கைய நடத்திட்டு போலாம். ஏன்னா பகவானுக்கு ஆப்போசிட்டாவோ, இல்ல நம்ம விருப்ப பிரகாரமோ நம்ம வந்து வாழ்க்கைய நடத்த முடியாது. ஏன்னா பகவான் என்ன தீர்மானம் பண்றாரோ அதன் பிரகாரம் ஏன்னா பகவான் கிட்ட ஒரு கருவியா நம்ம வந்து செயல்படலாம். அவ்வளதான். ஓகேங்களா?
ஒரு முறை என்னாச்சு அப்படின்னா, ஏன்னா பக்தர்களுடைய மனநிலையும் பகவான் வந்து பார்ப்பாரு. என்ன செய்யறதுக்கு நம்ம தயாரா இருந்தோம் அப்படின்னா, பகவான் வந்து ரொம்ப சந்தோஷம். ஓகே. அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தான் கஷ்டம். ஏன்னா நாம ஆசைப்பட்டது ஒண்ணா இருக்கும். நடக்கிறது இன்னொன்னா இருக்கும். அதனால மன கஷ்டம் யாருக்கு? நமக்கு தான். ஸோ ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, ம் மைசூர் மகாராஜா கோலார் தங்க சுரங்கத்துக்கு போறாரு. ஸோ அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அங்க வந்து ஒரு ஒரு கிருஷ்ணனுடைய விக்கிரகம் அவருக்கு வந்து கிடைக்குது. அதாவது வலது கையில அப்படியே வெண்ணெய வச்சுண்டு, அப்படியே முட்டி போட்டுன்னு இருக்கிற மாரி அந்த கிருஷ்ணன். அத பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. ஆஹா! இவ்ளோ அழகா இருக்கு இந்த கிருஷ்ணன். இந்த விக்கிரகத்த நம்ம வந்து அப்படியே நம்மளுடைய அரண்மனைக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டு அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த சிற்பிகிட்ட இருந்து அந்த விக்கிரகத்த வந்து வாங்கிடுறாரு. ம். ஸோ அவர் வந்து அந்த நவநீத கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணன எடுத்துக்கிறாரு அவரு. நெறைய பொற்காசுகள் எல்லாம் அந்த சிற்பிக்கு குடுத்துட்டு, அந்த விக்கிரகத்த எடுத்துட்டு வராங்க. எங்க கோலார்லருந்து வராங்க. ஆக்சுவலா அத வந்து ஒரு சந்தன பேழை பல்லக்கு போல அதுல வச்சு எடுத்துட்டு வராங்க. ஆக்சுவலா இன்னும் அ மதுரை சாரி மதுரைன்னுவோம். மைசூருக்கு போகறதுக்கு இன்னும் நெறைய தூரம் இருக்கு. அதுக்கு முன்னாடியே இருட்டிடுச்சு. நைட் டைம் ஆயிடுச்சு. அதனால அங்க இருந்த ஒரு கிராமத்துல ஓகே நம்ம இங்க ஸ்டே பண்ணலாம். அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திருச்சு போகலாம் அப்படின்ட்டு அங்க வந்து ஸ்டே பண்றாங்க. ஸோ ராஜா வந்திருக்கார் அப்படின்ட்டு கேள்விப்பட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஓடி வந்து ராஜா வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் கேட்குறாங்க, "ராஜா இது என்ன இது? ஏன் சந்தன பல்லக்கு இருக்கு. என்ன வச்சிருக்கீங்க உள்ள?" அப்படின்னுட்டு. அட பேழை மூடி வச்சிருக்கேன். "ஒண்ணும் இல்ல. நான் வந்து என்னுடைய அரண்மனையில வைக்கிறதுக்காக ஒரு கிருஷ்ணனுடைய விக்கிரகம் அங்க இருந்துச்சு. அதான் எடுத்துட்டு வந்தேன். ஐயோ! எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்களேன்" அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னுட்டு ராஜா வந்து அத வந்து திறந்து காட்டுறார். அத பார்த்த உடனே எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். ஆஹா! கிருஷ்ணர் என்ன இவ்வளவு அழகா இருக்காரே! இப்படி ஒரு அழக வந்து பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு பேரழகு வாய்ந்தவரா இருக்காரு. கிருஷ்ணருடைய விக்கிரகம் அவ்வளவு ஒரு அழகா இருக்கு. அத பார்த்த உடனே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை வந்துடுச்சு. ஆஹா! இந்த கிருஷ்ணர் வந்து நம்மளோடயே இருந்தா நல்லா இருக்குமே! ஆனா, இப்ப ராஜா எங்க எடுத்துட்டு போறாரு? தன்னுடைய அரண்மனைக்கு எடுத்துட்டு போறாரு. என்ன பண்றது? ஆனா, அ அந்த கிருஷ்ண விக்கிரகத்த பார்க்கும்போது எல்லாருக்கும் இப்பவே அந்த குழந்தைய வந்து தூக்கிக்கணும் போல இருக்கு. அவ்வளோ ஒரு அழகான கிருஷ்ண விக்கிரகம் அது. ஸோ எல்லாரும் ரொம்ப விருப்பப்படுறாங்க. என்னப்பா இது இவ்ளோ அற்புதமா இருக்காரு இவரு. இங்கேயே இருந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கலாம். இத ராஜா எடுத்துட்டு போயிரு நம்ம போய் டெய்லி போய் அரண்மனையிலயா பார்க்க முடியும்? முடியாது. இல்லையா? ஸோ அப்படி வந்து அவங்க வந்து ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, "ஏய்! எதுக்கு சும்மா அந்த விக்கிரகத்த பார்த்து இப்படி ஒரு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க? இவனே ஒரு ஏமாத்துக்காரன்." ஏன்னா, பிருந்தாவனத்தில் இருந்த அனைத்து கோபியர்கள் எல்லார்கிட்டயும் என்ன சொல்லிட்டு போனாரு? "நான் திரும்ப வந்துடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு போனாரு மதுராக்கு. வந்தாரா? வரவே இல்ல. அப்படி எல்லாருக்கும் ஆசைய காட்டி மோசம் பண்றவரு. அவரு பணக்கார ராஜாவுடைய அரண்மனைக்கு போகக்கூடியவர். நம்மள போல ஏழை கிராமவாசிகள் கூட இருக்க விருப்பப்படுவாரா என்ன? அவர் மேல போய் ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. சும்மா இருங்க. அப்படின்னுட்டு ஒருத்தர் வந்து சொல்றாரு. ஸோ எல்லாரும் ஆனாலும் அந்த கிருஷ்ணனுடைய அ முகத்த பார்த்து தான் அவங்களுக்கு முடியல. ஓகேன்னுட்டு எல்லாரும் அப்படியே போயாச்சு. மறுநாள் காலையில ராஜா கிளம்புறாரு. ஸோ கிளம்பி அந்த பல்லக்க எடுக்குறாங்க. 4 பேர் அழகா தூக்கிட்டு வந்தாங்க. இப்ப பார்த்தா 40 பேர் தூக்குனாலும் பல்லக்க தூக்கவே முடியல. அந்த சந்தன பெட்டிய எடுக்கவே முடியல. ஏன்னா அது 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. அப்பவே லேசா தான் இருந்தது. இப்ப 40 பேர் என்ன 400 பேர் தூக்குனாலும் பல்லக்கு தூக்க முடியல. என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் ஏன்னா ராஜா கிளம்புறாருல்ல, எல்லாரும் அப்படியே சுத்தி நின்னுட்டு இருக்காங்க.
அப்ப வானத்துல இருந்து ஒரு அசரீரி குரல் கேக்குது. ராஜா, இந்த ஊர்ல இருக்காங்க இல்லையா? இவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. அதனால நான் வந்து உங்க ஊருக்கு மைசூருக்கு வரமாட்டேன். நான் இந்த கிராமத்திலேயே இருக்கேன். என்ன விட்டுடுங்க. நான் வந்து அரண்மனைக்கு வரமாட்டேன். இங்கே இந்த கோவில்ல வச்சுடுங்க அப்படின்னியாச்சு. பகவானே அசரீரியா சொன்னதுக்கப்புறம் வேற என்ன பண்ண முடியும்? அந்நேரத்துக்கு ஒரு பிச்சைக்காரன் அங்க வரான். வந்து, நீங்கலாம் கிருஷ்ணன திட்டுனீங்கல்ல, தப்பாலாம் பேசுனீங்கல்ல, பாருங்க. ஆக்சுவலா பகவான வந்து யாரால புரிஞ்சுக்கவே முடியாது. எந்த மனிதர்களோ, பிரம்மாவோ, இந்திரனோ யாரால புரிஞ்சுக்கவே முடியாது. பகவானுக்கு யார பிடிச்சிருக்கோ, அங்கேயே பகவான் இருந்துருவார். ம். ஸோ இங்க ஒரு அப்புறமேய கோவில் இருக்கு. அந்த கோவில்லயே கடைசில அந்த கிருஷ்ணனும் அங்கேயே போய் உட்காந்தாச்சு. அவர போய் என்னவோ நேத்து சொன்னீங்க, ஏமாத்துக்காரர் அது இதுன்னு. பாருங்க, உங்களுக்காக இங்க வந்துட்டாருல்ல. அவங்க மேல நம்பிக்கை வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சிட்டார். ஸோ அங்க வந்து பிச்சைக்காரனா வந்ததும் யாரு? பகவான் தான். அந்த அசரீரிய சொன்னது யாரு? அதுவும் பகவான் தான். ஸோ இப்பவும் நம்ம போனோம் அப்படின்னா, அந்த கிருஷ்ணருடைய விக்கிரகத்த நம்மளால பார்க்க முடியும். ஸோ பகவான் வந்து அன்புக்கு கட்டுப்பட்டவர். ஸோ பகவான் என்ன விருப்பப்படுறாரோ, அத நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணுமே தவிர, நம்ம விருப்ப பிரகாரம் எல்லாம் வந்து நாம எதையும் பண்ணவும் முடியாது, பண்ணவும் கூடாது. ஏன்னா பகவான் வந்து எப்படியாப்பட்டவர் அப்படின்னா, வெறும் சந்தோஷத்த கொடுக்கக்கூடியவர். யாருக்கும் துக்கத்த கொடுக்க மாட்டாரு அவரு. வெறும் சந்தோஷம், ஆனந்தம் மட்டும்தான். இல்லையா? ஸோ அப்படியாப்பட்ட அந்த பகவான் எங்க இருக்கணும்? என்ன பண்ணணும்னு எல்லாம் அவர் தீர்மானம் பண்ணுவாரு. நாம ஒன்லி அவருடைய அன்புக்காக காத்துண்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? அதேபோல ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, நான் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, சனிக்கிழமை அப்படின்னாலே பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அந்த வரத்தையே யார் குடுத்தது அப்படின்னா, கிருஷ்ணர் தான். ஒரு முறை என்னாச்சு அப்படின்னா, சனீஸ்வரன் வந்து ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப துக்கத்துல இருக்காரு. நாரதர் அப்ப அந்த வழியா ஆகாசத்துல போயிட்டுருக்காரு. அப்ப பார்க்குறாரு. "சனீஸ்வரா, நீ எதுக்கு இவ்ளோ கவலையா இருக்க? ஏன் இவ்ளோ துக்கமா இருக்க?" அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலா என்ன பார்த்தாலே எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க? பயந்து ஓடிடுறாங்க. என் கூட யாரும் பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. ம். என்னுடைய நாளையே வந்து ஒரு தப்பான நாளா நினைக்கிறாங்க. எனக்கு வந்து இது ரொம்ப துக்கமா இருக்கு. அது எனக்கு ரொம்ப மன வருத்தத்த குடுக்குது. நான் என்ன பண்ணட்டும்? ஓகே. ஆக்சுவலா எல்லாருடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியவர் யாரு அப்படின்னா, சாக்ஷாத் கிருஷ்ணர் தான். பகவான் அந்த முழுமுதற் கடவுளான அந்த கிருஷ்ணனை இப்ப வந்து விருந்தாவனத்துல இருந்து தன்னுடைய லீலைகள நடத்திட்டு இருக்காரு. அந்த விருந்தாவன லீலையில நீங்களும் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா பகவான் வந்து உங்களுடைய தலையெழுத்தையே மாத்துவார். யார் யாருக்கும் எப்படி எப்படியோ தலையெழுத்து இருக்கு. அதையே மாத்தக்கூடியவர் உன் தலையெழுத்த மாத்த மாட்டாரா? அவருக்கு நீ ஏதாவது ஒரு சேவை பண்ணேன் அப்படிங்கிறாரு. நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்களே ஏதாவது ஒரு நல்ல யோசனை சொல்லுங்களேன் அப்படிங்கிறாரு. அப்ப சனீஸ்வரன் வந்து சொல்றாரு. ஆக்சுவலா இப்ப வந்து விருந்தாவனத்துல பகவான் வந்து நெறைய அ ஏன்னா யமுனா நதி உன்னுடைய சகோதரி தானே! அந்த யமுனா நதியிலே இந்த அ காளிய கிருஷ் அ காளியன் வந்து ஒரு பெரிய விஷம். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நதியே நச்சு பண்ணியாச்சு. ஸோ அப்ப வந்து கிருஷ்ணர் வந்து அந்த காளியனுடைய அகங்காரத்த அடக்கி, அவனையே அங்கருந்து விரட்டியாச்சு. ஸோ இப்படி எல்லாருக்கும் நன்மைய தரக்கூடியவர். உன்னுடைய கஷ்டத்தை கண்டிப்பா போக்குவார். ஒரு முறை ஆ ஏன்னா இப்ப வந்து இங்க ஹோலி பண்டிகை கொண்டாட போறாங்க. இந்த ஹோலி பண்டிகையில இந்த ஹோலிகா அப்படின்னு இரண்யகசிபுவுக்கு ஒரு சகோதரி இருந்தா. அவ இந்த கிருஷ்ணர பழி வாங்கணும். கிருஷ்ணரையும் அவருடைய நண்பர்கள் எல்லாரையும் எரிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்கா. நீ என்ன பண்ணு, உன்னுடைய பார்வையால அவள வந்து எரிச்சுட.
ஏன்னா சனியுடைய பார்வை அவ்வளவு ஒரு கொடூரமானது. எரிச்சிடு, அப்ப கிருஷ்ணர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்ப சனீஸ்வரன் கேட்கிறாரு, ஹோலிகா இரண்யகசிபுவுடைய சகோதரி, ஓகே, எதுக்கு அவ வந்து கிருஷ்ணரை பழி வாங்கணும்னு ஆசைப்படுறா? அப்ப நாரதர் சொல்றாரு, ஆக்சுவலா இந்த ஹோலிகா, ஏன்னா இந்த இரண்யகசிபுவுடைய நாமத்தை லோகத்துல இருக்கிற எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. மனிதர்கள், தேவர்கள், முனிவர்கள், ஸோ அசுரர்கள் எல்லாரும் இரண்யகசிபுடைய நாமத்தை வந்து சொல்லி ஜபிச்சுட்டே இருந்தாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் ஜபிக்கல. யாரு அப்படின்னா அவருடைய மகனான பிரகல்லாதன் தான். ஆனா அந்த பிரகல்லாதன் ஒரு குழந்தை அவருடைய நாமத்தை ஜெபிக்கலன்ற அந்த அகங்காரம், கோபம், அதனால அந்த குழந்தைய வந்து படாத பாடுபடுத்தியாச்சு. என்ன, மலையில இருந்து உருட்டி விடுறது, நடு சமுத்திரத்தை தூக்கி போடுறது, யானையை விட்டு மிதிக்க வைக்கிறது, கதையால அடிக்கிறது, ஸோ இப்படி பாம்புகளை வச்சு கடிக்க வைக்கிறது, விஷம் கொடுக்கறதுன்னுட்டு நிறைய வேலையும் செஞ்சாச்சு. கடைசியா இது போல நெருப்புல இந்த குழந்தைய போட்டுடலாம் அப்படின்னுட்டு, ஏன்னா அது ஹோலிகா வந்து அவளுக்கு ஒரு வரம் என்ன, நெருப்பால அவளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது அப்படின்னுட்டு. ஸோ அதனால நீ வந்து பிரகல்லாதனை வச்சுண்டு நீ வந்து நெருப்புல உட்காந்துடு, அவன் எரிஞ்சுடுவான், அப்ப நீ வந்து சேஃபா வெளியே வந்துடு அப்படின்னு சொன்னான். ஆனா கடைசியில் என்னாச்சு, பகவான் வந்து யாரை காப்பாத்தியாச்சு, பிரகல்லாதனை காப்பாத்தியாச்சு. ஒரு பக்தனுக்கு இம்சை கொடுத்ததுனால ஹோலிகா அவங்களுடைய ஸ்தூல சரீரம் போயிடுச்சு. ஆனா சூக்ஷ்ம சரீரத்தோட அவங்க வந்து காத்துட்டு இருந்தாங்க. இப்படி அந்த நாராயணன் வந்து இப்ப அந்த குழந்தையை காப்பாத்தினா அந்த நாராயணனை பழி வாங்கணும் அப்படின்ட்டு அந்த ஹோலிகா வந்து காத்துட்டு இருக்கா. ஸோ அதனால அந்த பகவானே தானே இப்ப வந்து கிருஷ்ணரா அவதாரம் எடுத்திருக்கார். ஸோ அதனால அந்த கிருஷ்ணனையும் அவருடைய நண்பர்கள் எல்லாரையும் வந்து பழி வாங்கணும், பொசுக்கணும் அப்படின்ட்டு வந்து காத்துட்டு இருக்கான். அதான் நீ என்ன பண்ணு, இப்ப வந்து ஹோலி பண்டிகை, அங்க எல்லாரும் வந்து இந்த கட்டைகள் எல்லாம் வச்சு ரெடியா வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள அந்த ஹோலிகா உட்காந்துட்டு இருக்கா. சனீஸ்வரா, நீ அவளை போய் பார்த்து எரிச்சுட. அவ்வளவுதான். நேரா சனீஸ்வரன் போனா யாரையும் பார்க்காம நேரம் அந்த கட்டைக்குள்ள பார்த்தாரு. கட்டைக்குள்ள அந்த ஹோலிகா ரெடியா உட்காந்துட்டு இருந்தா. அவ்வளவுதான். இவருடைய பார்வை பட்ட உடனே அவள் எரிஞ்சு சாம்பலாயாச்சு. ஓகே. ஸோ இப்படி எரிஞ்சு சாம்பல் ஆனதுக்கப்புறம் நாரதர் போய் நேரா கிருஷ்ணன் கிட்ட சொல்றாரு, கிருஷ்ணா, நீ வந்து கண்டிப்பா உன்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் காப்பாத்து, அது வந்து டவுட்டே கிடையாது. ஆனா உனக்கு சேவை செய்யணும் அப்படின்னுட்டு சனீஸ்வரன் இப்படி ஒரு வேலையை செஞ்சார். அந்த ஹோலிகாவை தன்னுடைய பார்வையால எரிச்சுட்டார். அப்படியா? ஸோ உனக்கு வந்து நான் ஒரு வரம் கொடுக்குறேன். ஏன்னா என்னுடைய பக்தர்கள் எல்லாரையும் நீ வந்து காப்பாத்திட்ட இல்லையா, அதனால சனிக்கிழமைகளில் யாரெல்லாம் என்ன பண்ணணும், காலையில 4:30 6 பிரம்ம முகூர்த்த நேரம். ஸோ அந்த நேரத்துல யாரெல்லாம் என்னை வழிபடுறாங்களோ அவங்க அனைவருக்கும் நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், பக்தி, முக்தி அனைத்தையும் தருவேன். டைமிங்கும் சொல்லியாச்சு. சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்துல வணங்கணும். ஏன்னா அதாவது இந்த நல்ல நாள், கெட்ட நாள், கரி நாள் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தேய்பிறை, வளர்பிறை, உத்தராயணம், தட்சிணாயனம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எந்த நேரத்துக்கு, சனிக்கிழமை காலையில 4:30 to 6. ஓகேங்களா? ஸோ அந்த நேரத்துல யாரெல்லாம் கிருஷ்ணரை வழிபடுறாங்களோ, யாரெல்லாம் பெருமாளை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு சர்வமங்கலமும் உண்டாகும் அப்படின்னுட்டு யார் வரம் கொடுத்தது, கிருஷ்ணர் சனீஸ்வரனுக்கு வரம் கொடுத்தார். ஓகேங்களா? ஸோ அதனால அந்த நேரத்துல நீங்க வந்து பகவானை வந்து பிரார்த்தனை செய்தால் உங்களுக்கு சகலவிதமான மங்களமும் உண்டாகும். ஓகே ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா. சங்கரோ நரகாயைவ குலக்ஞானாம் குலஷ்யசம் பதந்தி பிதரோ ஹேஷாம் லுப்தபிண்டோ தகக்ரியகம். தேவையற்ற ஜனத்தொகை பெருக்கம்
குடும்பத்திற்கு குடும்ப பண்பாட்டை அழிப்போருக்கும் நிச்சயமாக நரக நிலையை ஏற்படுத்துகிறது. அதுபோன்ற சீர்குலைந்த குலங்களின் முன்னோர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். ஏனெனில் அவர்களுக்கு பிண்டமும் நீரும் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடப்பதில்லை. ஏன்னா நம்ம நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்றாங்க? ஏன்னா இப்ப விஷ்ணுவ கிருஷ்ணரை வழிபடக்கூடியவர்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்கள நேரா வைகுண்டம் கோலோகம் போயிடுவாங்க. ஸோ சப்போஸ் ஏதோ சில பிரச்சனை நின்று போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் நம்ம அமாவாசை இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் இல்லையா? ஏன்னா நம்மளுடைய ஸ்தூல சரீரம் இங்க விட்டுடுறோம். ஆனா சூக்ஷ்ம சரீரம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு தேவையான அந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். அப்ப நம்மளுடைய இப்ப நம்மளுடைய தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா அவங்களுக்கு தேவையானதை நாம தான் பண்ணணும். ஏன்னா அவங்களுடைய ஜீன் தான் நாம. அப்படி இருக்கும்போது நாம எதுவும் பண்ணாம விட்டோம் அப்படின்னா இப்ப அவங்க பசியோட இருப்பாங்க. அந்த பாவம் நமக்கு தான் சேரும். இப்ப அது அவங்களுக்கு போகுமா? இல்ல அவங்க அடுத்த பிறவி எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஸோ அந்த ஆத்மாவுக்கு அந்த நேரத்துக்கு இப்ப அவங்க மிருகமாவோ, பறவையாவோ, மனிதர்களாக எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு நல்லதா அது போய் சேரும். அவங்க எந்த பிறவியில இருந்தாலும், ஸோ அனைத்தும் அவங்களுக்கு நன்மைய தான் தரும். ஸோ அதனால நம்ம ஆ முக்கியமா இப்ப தாய், தந்தை இப்படி எந்த ஒரு இதுவுமே தெரியாம பிறக்கக்கூடியவங்களுக்கு, அப்ப என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இவங்க யாருக்கு பிண்ட பிரதானம்? ஏன்னா இப்ப இவங்க வேற சமூகம், அவங்க வேற சமூகம். இப்ப அவங்களுக்கு அந்த சம்ஸ்காரமே பண்ண தெரியாது. சொல்லிக் கொடுக்க யாரும் இல்ல. வேற வேற சமூகத்துல இருந்து இவங்க பிறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த சம்ஸ்காரமே தெரியாம அந்த குலமே என்ன ஆகும்? நாசமாகும். ஸோ இப்படியாப்பட்ட பிரச்சனை தேவையா? அப்படின்னுட்டு யார் சொல்லிட்டு இருக்கிறது? அர்ஜுனன் சொல்லிட்டு இருக்காரு. முக்கியமா நமக்கு பாகவதத்துல என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, தேவர்ஷி பூதா பூதாப்த ருணாம் பித்ருணாம் நா கிங்கரோ நாயம் ருணீச்சராஜன் சர்வாத்மனாயக சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிஹ்ருத்ய கர்த்தம். அதாவது முக்கியமா இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு நிறைய கடமைகள் இருக்குங்க. கடமைகள் இல்லாதவங்க யாரும் கிடையாது. ஆனா நம்ம எல்லா கடமைகளை பர்ஃபெக்டா பண்ண முடியுமா அப்படின்னா, முடிச்ச அளவுக்கு அந்த காலத்துல பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா நமக்கு நிறைய கடமைகள் இருக்கு. தேவர்களுக்கான கடமைகள், முனிவர்களுக்கான கடமைகள், மற்ற உயிரினங்களுக்கான கடமைகள், குடும்ப அங்கத்தினருக்கான கடமைகள், மனித சமுதாயத்துக்கான கடமைகள், முன்னோருக்கான கடமைகள். ஸோ இப்ப பாருங்க இந்த பித்ரு யக்ஞம் எல்லாம் பண்றது, அதே போல பிண்ட பிரதானம் பண்றது, அமாவாசை அந்த திதிக்கெல்லாம் பண்றோம். ஸோ இதெல்லாம் முன்னோர்களுக்கான. மனித சமுதாயத்திற்கு அனைத்து நல்லதை பண்றோம். ஸோ அது குடும்ப அங்கத்தினருக்கு தேவையானதை பண்ணி கொடுக்கறது. ஸோ இப்படி அனைத்து ஜீவராசிகளுக்கான, தேவர்களுக்கான பூஜைகள், முனிவர்களுக்கான இப்படி அனைத்தையும் இத்தனை கடமைகள் இருக்கு நமக்கு. ஆனால் இந்த எல்லா கடமைகளையும் நம்மளால பர்ஃபெக்டா செய்ய முடியும். முடிஞ்ச அளவுக்கு சில பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. யார் ஒருத்தர் சாக்ஷாத் அந்த முகுந்தன் கிருஷ்ணனுடைய தாமரை பாதத்துல சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு இந்த எந்த கடமைகளுமே கிடையாது. எந்த ஒரு அவங்க கடமைகளை செய்யணும், எந்த ஒரு தோஷமும் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த கடமையை செய்யல அப்படின்னா அதற்கான பாவம் அவங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஆனா யார் ஒருத்தர் கிருஷ்ண பக்தர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த தோஷம் கிடையாது. இப்ப முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடமையே செய்யலாம். கிருஷ்ண பக்தியோட ஃபர்ஸ்ட் நாம் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க உங்க கடமைகளை செய்யுங்க. அவ்வளவுதான். ஏன்னா ரெண்டையும் நம்ம அட் அ டைம் ஏன்னா எல்லாரையும் திருப்திப்படுத்துறது சாத்தியமே கிடையாது இல்லையா? பெஸ்டான வழி என்ன அப்படின்னா நம்ம கிருஷ்ண பக்தர்களாக இருப்பது ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கு. ஓகே, ஆக்சுவலா நீங்க என்ன நினைக்கிறீங்க மாதாஜி? எது பெஸ்ட்? அனைத்து ஜீவராசிகள், அனைத்து தேவர்கள், ரிஷிகள்,
பித்திருக்கள், முன்னோர்கள் எல்லாருக்கான கடமையை நம்ம செய்யலாமா? அப்படி இல்லை கிருஷ்ண பக்தர்களாக இருக்கலாமா? நீங்களே சொல்லுங்க. மாதாஜி கடமையை செய்யாம தப்பிக்க முடியாது. செய்யலாம் மாதாஜி. அதுதான். சரி, நம்ம வந்து கிருஷ்ண பக்தரா இருந்துண்டு அப்படியே நம்மளுடைய கடமையும் செய்யலாம். வெறும் நம்மளுடைய கடமையை மட்டும் செய்யறது சாத்தியம் கிடையாது. ஏன்னா எல்லாரையும் திருப்திப்படுத்துறது நம்ம கையில கிடையாது. அதுதான். ஓகே, ஹரே கிருஷ்ணா.